இன்னைக்கு நம்ம செடி வச்சிருக்க இடத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் குருமாவும் சாப்பிட்டாச்சு. இப்போ ரீசெண்டாக தர்பூசணி வாங்கிட்டு வந்திருக்கப்ப அதை சாப்பிட்டுட்டு அந்த சீடை மட்டும் நான் எடுத்து இதில் போட்டு வச்சுருந்தேன். ஜெர்மினேட் ஆகிறதுக்காக டிஷ்யூ பேப்பரில் லைட்டாக ஈரமாக்கி அந்த சீடெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அது எப்படியும் முளைக்காதுன்னு நினச்சேன். பார்த்தோன்னா 1-2 இது வந்திருக்கு. அதை மண்ணில் ஊனி வைக்கணும். நம்ம புதினா செடி இப்போ நல்லா வந்திருக்கு. இன்னும் 4-5 ஸ்டிக்குமே அந்த ஃப்ரீ ஸ்பேஸில் ஊனலான்னு சொல்லிட்டு இருக்கேன். செடிங்க வைக்கிறதுக்காக எடுத்த மண்ணில் எல்லாமே இந்த மரம் வளர்ந்துருச்சு. நம்ம வீட்டில் மரம் வளர்க்குற அளவுக்குலாம் ஸ்பேஸ் இல்லை. அதுவும் இந்த மரம் ரொம்ப பெருசாக வளரும். எங்கள் ரோட் டேர்னிங் கிட்ட ஒன்று இருக்குது. அது அவ்வளோ பெருசாக இருக்கும். அதை தூக்கி போடவும் மனசு இல்லை. எது இதுலலாம் வந்திருக்கோ அதை மட்டும் தனியாக பிடிங்கி ஒரு பேக்கில் நட்டு வச்சுருக்கேன். சோம்பு கொதிச்ச தண்ணியோட கீ கொஞ்சம் கலந்து குடிச்சா நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். மிளகா நிறைய காய்ச்சிருந்துச்சு. மொத்தமாக இன்னைக்கு ஒரு 16 மிளகா நம்ம எடுத்திருந்தோம். நம்ம பின்னாடி கொல்லையில் மண்ணில் ஊனி இருந்தோம்ல, அந்த மிளகாலேருந்து தான் 5 மிளகா பறிச்சேன். அதில் பார்த்தோன்னா சுத்தமாக ஒரு இலை கூட இல்லை. எல்லாம் ஆடு தின்னு வச்சிருக்கு. ஈவினிங் ஒரு குட்டி வாக்கிங் போனேன். பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.